Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நான் வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி செஞ்சு காட்ட போறேன். இந்த சைட் டிஷ் ரெசிபியை நீங்க தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இதோட ஸ்மெல்லும் பாத்தீங்கன்னா செமையா இருக்கு. இன்னைக்கு வந்து நான் வந்து சுவையான பச்சை பட்டாணி கூட்டு எப்படி செய்யறதுங்கறத வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சுவையான பச்சை பட்டாணி கூட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து காஞ்ச பட்டாணி தான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் பச்சை பட்டாணி இன்னைக்கு அதை வச்சு நான் கூட்டு செய்ய போகிறேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, தேங்காய் அந்த மாதிரி கொஞ்சமாக சில எடுத்து வச்சுக்கலாம், 2 முந்திரி பருப்பு, 2 வெள்ளைப்பூண்டு பல், ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. அவ்வளோதாங்க சுவையான பச்சை பட்டாணி கூட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து பச்சை பட்டாணி கூட்டு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து பட்டாணியை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு குக்கரில் பச்சை பட்டாணி சேர்த்துட்டு இந்த பாருங்கள், இந்த கப்பில் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துற வேணாம், அது வேகிற அளவுக்கு சேர்த்துனா போதும். நான் வந்து இந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன், அதாவது இது வரைக்கும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போது குக்கரில் வந்து பச்சை பட்டாணி போட்டு வேக வைக்கிறதுக்கு வெயிட் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் வரட்டும். பட்டாணி கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்துச்சுன்னா 7 விசில் விடணும்லாம் அவசியம் இல்லை, 1லேருந்து 2 விசில் விட்டாலே போதும் ஃப்ரெஷ் பட்டாணிக்கு. ஆனால் நான் வந்து காஞ்ச பட்டாணி எடுத்துருக்கனால நைட் ஃபுல்லாக ஊற வச்சு 6லேருந்து 7 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். பட்டாணி வந்து வேகட்டும், அதுக்குள்ளே நான் வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து தேங்காய் சீல், வெள்ளைப்பூண்டு, முந்திரி பருப்பு இது 3ஐயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், பட்டாணியை வேக வச்சு ஸ்டீம் எல்லாமே ரிலீஸ் ஆனோடனே ஓப்பன் பண்ணி பட்டாணி மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கடாய் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கடுகு, சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த டைமில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3 சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து இதில் தக்காளி சேர்த்துருக்கேன், அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிறதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். தக்காளி எல்லாமே நல்லா மசிச்சு விட்ட மாதிரி இருந்தால் தான் கூட்டுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட வந்து நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த டைமில் நான் வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய பச்சை பட்டாணி இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் வந்து நான் வெள்ளைப்பூண்டு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, தேங்காய் இது எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிறேன். அதை அரைச்ச ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட்டு அப்படிங்கிறதுனால ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் இப்போ தேவைக்கேற்ப சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள், கூட்டுக்கு இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம், இதுதான் கரெக்டான அளவு. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து மல்லி இலையை மேலே தூவி விடலாம். தூவி விட்டு ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுடலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதாங்க, சுவையான பச்சை பட்டாணி கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வச்சு சாப்பிட்லாம். சைடிஷாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை உங்கள் வீட்டு கிச்சன்லையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.